பொதுவா ஒரு படம் வெளிவர போகுது அப்படின்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு கண்டிப்பா எல்லார்கிட்டயும் அதிகமா இருக்கும். அதுலயும் நம்மளுக்கு பிடிச்ச டாப் மோஸ்ட் லெவல்ல இருக்கிற ஒரு நடிகரோட படம் அப்படின்னா ஹைப் அப்படின்றது ரொம்ப அதிகமா தான் ரசிகர்கள் கிட்ட இருக்கும். ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த படம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வெளிவந்து பெரிய அளவுல எதிர்பார்ப்பை கம்மி பண்ணுது. இது நிறைய நாளா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். சமீபத்துல ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ஜோடியா நடிச்சு எந்திரன் படம் 2010 ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் கிட்ட பெரிய அளவுல வரவேற்பை பெற்றுச்சு. இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை 2.0 அப்படின்ற பெயர்ல சங்கர் இயக்கியிருக்காரு. இதுல ரஜினிகாந்த் எமி ஜாக்சன் ஜோடியா நடிக்கிறாங்க. வில்லன் கதாபாத்திரத்துல ஹிந்தி நடிகர் அக்ஷய்குமார் நடிக்கிறாரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் இது மட்டும் இல்ல ஹிந்தி மொழியிலும் ஜப்பான் மொழியிலும் ரூபாய் 450 கோடியில செலவுல இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. இதோட படப்பிடிப்பு 2015 எண்ட் டிசம்பர்ல ஆரம்பிச்சது சென்னையில. பூந்தமல்லி பக்கத்துல இருக்க ஒரு பொழுதுபோக்கு பூங்கால தான் பல மாடி கட்டிடங்கள் மற்றும் எந்திர மனிதர்களை உருவாக்கும் விஞ்ஞான கூடங்களை அரங்குகளா அமைத்து ரஜினிகாந்த் எமி ஜாக்சன் நடித்த காட்சிகள்லாம் படமாக்கப்பட்டாங்க. கிராபிக்ஸ் மிரட்டல் எந்திரன்லயே பெரிய அளவுல ரசிகர்கள் கிட்ட வரவேற்ப பெற்றுச்சு. இந்த 2.0லயும் அதை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சங்கர் முடிவு பண்ணாரு. எனவே 2.0 படத்துல அதே போன்ற கிராபிக் காட்சிகள் மிரட்ட சங்கர் அதிக அக்கறை எடுத்து வெளிநாட்டு நிபுணர்களை கொண்டு அந்த பணிகளை செஞ்சுட்டு இருந்தாரு. இந்த படத்தை பத்தின சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் போட்டோகளாகட்டும் வெளியே போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்தாரு. அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நிறையவே சங்கர் செஞ்சிருந்தாரு. ஆனா இப்ப அந்த படக்குழுவினருக்கு பெரிய அளவுல அதிர்ச்சி ஏற்பட்டிருக்காது. என்னன்னா நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டு படப்பிடிப்புக்குள்ள வராங்க அப்படின்னாவே செல்போன் எடுத்துட்டு வரதுக்கும் தடை தான் விதிச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் மீறி டெல்லியில இருக்க ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்குல கோரமான முகத்தோட நடித்த அக்ஷய்குமார் அப்படின்ற வில்லன் கதாபாத்திரத்தோட கேரக்டர் போட்டோ வெளியே வந்திருக்கு. இதுலயே கவலையில இருந்த படக்குழுவினருக்கு மேலும் அதிர்ச்சியூற்ற வகையில ரஜினிகாந்த் எமி ஜாக்சன் அவங்களோட புகைப்படமும் இணையதளத்துல வெளிவந்திருக்கு. இது பெரிய அளவுல அதிர்ச்சி ஆயிருக்கு. இப்படி திருட்டுத்தனமா யார் இந்த புகைப்படத்தை எடுத்து வெளியிட்டிருப்பாங்க அப்படின்றதான் பெரிய அளவுல கேள்விக்குறியா சங்கர் மற்றும் அந்த படக்குழுவினர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இதுக்கான விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டிசம்பர் மாதம் ஆரம்பிச்ச இந்த திரைப்படம் 2015 இருந்து இப்ப வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்ப்புகள் நிறைய ரசிகர்கள் கிட்ட இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த படம் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதிக்கு திரைக்கு வரும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இன்னும் ஆல்மோஸ்ட் 6 months வெயிட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள இன்னும் என்னென்ன விஷயங்கள் இணையதளங்கள்ல வரப்போகுது அப்படின்றதுதான் தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி சினிமா நியூஸ் நீங்க அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.